இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மாவு தாங்க ஆட்டிகிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் கரண்ட் வேறு இல்லைங்களா, அதனால் கையில் தாங்க ஆட்டணும். வீட்டில் பிள்ளைங்க வேறு கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஆமாம் தோசைக்கு அரிசி ஊற போடுமா அப்படின்னு சொல்லி. சரி நான் ஊற போட்டு நீ காலையிலே வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி ஆட்டிடுவோம்னு உட்காந்து ஆட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கையில் ஆட்டுறேங்க. இத்தனை நாள் கிரைண்டரில் ஆட்டிக்கிட்டே இருந்தேன். இப்போ ஒரு ஆளாக கையில் ஆட்டிக்கிட்டு இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஒரு ஆள் ஆட்டிக்கிட்டே ஒரு ஆளாக தள்ளுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உரல் வேறு நல்லா சின்ன உரலாக இருக்கும், ஆட்டுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க. எந்த ஒரு பொருளுமே இருந்தாலும் சரி, சட்னிக்கே மிக்சியில் ஆட்டாமல் இந்த மாதிரி உரலில் ஆட்டி சாப்பிட்டாலுமே நல்லா தாங்க இருக்கும். பாப்பா வேறு அம்மா ஒத்தையை ஆடிக்கிட்டே இருக்கீங்களே, நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேம்மா, நான் அரிசி தள்ளி விடுறேம்மா அப்படின்னு சொன்னிச்சுங்க. பாப்பா வேறு, இல்லை பாப்பா நீ உனக்கு தெரியாது, உரலுக்குள்ளே கையை விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா நீ ஓரமாக போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு ஆளாக ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். எங்கிட்ட ஒரு வழியாக ஒரு 1/2 மணி நேரமாக ஆட்டி முடிச்சாச்சுங்க. அப்புறம் உரலை தூக்கிட்டு அதில் இருக்க மாவெல்லாம் வலிச்சிட்டு அதை வேறு அள்ள ஆரம்பிச்சிட்டேங்க. எங்கள் பாப்பா வேறு அங்கே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. அம்மா எப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்டியே அப்படின்னு சொல்லி பாட்டு வேறு பாட்டி பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. என்ன பண்ணுறது, என் நிலமை இந்த மாதிரி ஆகிப்போச்சே, இந்த மாதிரி ஆட்டி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பாப்பாட்ட பேசாமல் இருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. அப்புறம் யாரெல்லாம் இதே மாதிரி உரல்ல மாவு ஆட்டியிருக்கீங்க, சட்னிக்கெலாம் ஆட்டியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்.